வணக்கம். தமிழ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். சோளிங்கர் கோவில் சொத்துக்களை மீட்க கோரி கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம். இந்து மக்கள் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் மோகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சோளிங்கர் தட்கான்குளம் அருகே உள்ள பத்மாபுரம் கிராமத்தில் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான கிராம கணக்கு எண் 34 சர்வே எண் 24 அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பெருமாள் உற்சவர் கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். மேலும் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து மீண்டும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர், மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளிடமும் மனுக்கள் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முதல் கட்டமாக வரும் 22ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகில் ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழ் அர்ஜுன் சம்பத் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஆஞ்சநேயர், மாவட்ட செயலாளர் பார்த்திபன், வாலாஜா ஒன்றிய பொதுச் செயலாளர் குமார், வாலாஜா ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன், வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் அன்பழகன் மற்றும் பத்மாபுரம் கிளை நிர்வாகிகள் பாஸ்கர், நரசிம்மன், சின்னப்பா, அன்பு, சதீஷ், பிரவீன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். 1000 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த அந்த பெருமாள் கோவிலை புதுப்பித்து மக்களுடைய வழிபாட்டுக்கு விளக்கேற்ற வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சி சார்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் தொடர்ந்து மனு வழங்கப்பட்டது. கோவில் நிலங்கள் எல்லாம் களவாடப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த கோவில் வர வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த திருக்கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து அளவிட்டு அந்த கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மனு வழங்கப்பட்டு இது நாள் வரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இன்றைய தினம் இந்த சோளிங்க தக்கான் குளத்தில் இந்த குளக்கரையிலே இந்த இடத்துல ஆலோசனை கூட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டம் இன்னும் ஒரு வார காலத்தில் அறிவிக்கப்படும். அரசாங்க அதிகாரிக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. அனைத்து உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கோவில் மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த கோவிலுக்கு குறிப்பாக நாங்கள் ஆய்வு செய்ததில் 630 கோடி ரூபாய் சொத்து அந்த கோவிலுக்கு இருக்கிறது என்பதை அறிக்கையும் எங்களிடம் இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கோவில் வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். வருகின்ற ஒரு வார காலத்திற்குள்ளாக அரசாங்க அதிகாரிகளுக்கு கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்னும் சற்று நேரத்திலே அறிவிக்கப்படும் என்பது